அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக விடுதலை பெறுகிற வழியை சொல்லி தரும் பொழுது சொன்னாங்க, எவரொருவர் 40 தினங்கள் இமாம் ஜமாத்தோடு முதல் தக்பீர் தவறாமல் தொழுவாரோ. எத்தனை நாளுங்க? 40 நாட்கள் இமாம் ஜமாத்தோடு முதல் தக்பீரோடு சேர்ந்து தொழுவாரோ. முதல் தக்பீர்னு சொன்னால் தொழுகை ஆரம்பிக்கும்பொழுது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி கைகள் கட்டி கொள்ளப்படுகிறது அல்லவா, இதுதான் முதல் தக்பீர், அவ்வல் தக்பீர். இந்த தக்பீரோடு இமாமோடு இணைஞ்சு 40 நாட்கள் அவர் தொழுது கொண்டால் அவருக்கு 2 விதமான விடுதலை வழங்கப்படுகிறது. ஒன்று, நரகத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கான சான்று. இரண்டாவது, நயவஞ்சக குணத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கான. பொதுவாகவே நல்லோர்களே, இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது இல்லையா? இமாம் ஜமாத்தோடு தொழணும். நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு இகாமத்துக்கு முன்னாலே வந்துடுவாங்க. ஆனால் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சும்மா ஊர் கதைகளை பேசிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. நம்ம பார்க்குறோம், சில பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும், அப்படியே பேசி 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 நேரத்தை வீணடிப்பாங்களே தவிர, இகாமத்து சொல்கிற வரைக்கும் ஒரு துவாயில் இருப்போம், ஒரு குரான் செய்வோம், குரான் ஓதுவோம், அல்லது திக்ரு செய்வோம் அப்படிங்கிற சிந்தனை வர்றதில்லை. தேவையில்லா பேச்சுக்களை பேசி அந்த நேரத்தை வீணாக்குவாங்க. ஹைர், அதை பிரயோஜனமாக கழிப்பதோடு இகாமத்து சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் இமாம் ஜமாத்தோடு தோளோடு தோளாக நெருங்கி நின்று தொழும் பொழுது அல்லாஹு தாலா அதற்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்கிறான். அதுவும் முதல் சஃபல் நின்று தொழுதா அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மலக்குகள் துவா செய்கிறாங்கன்னு ஹதீத்தில் வருது. அதனால் இமாம் ஜமாத்து